ஒரு வாழை மரமோ அல்லது நம்ம வந்து ஒரு முள் மரங்களோ அல்லது பெரிய மரங்களோ நம்ம வச்சோம் அப்படின்னோம்னா இங்கேருந்து வர்ற வருமானங்கள் நம்மளுக்கு குறைஞ்சிரும். இதே இங்கே நம்ம பாத்ரூம் போட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல இது என்ன பண்ணுவாங்க, கிச்சன் ரூமு இதனோட அழுகு தண்ணியெல்லாம் நம்ம வந்து இங்கே வந்து நமக்கு வாழை மரம் வளர்த்துவாங்க. வாழை மரம் வளர்த்தும் போது இந்த இடத்துல நம்ம வளர்த்தக்கூடாது. அப்போ இந்த இடத்துல நம்ம வளர்த்தனோம்னா என்ன பண்ணோம், வாஸ்து கிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாஸ்து சின்னதுரை. வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, மரத்தை நிறைய பக்கம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாஸ்துக்காரங்க வந்தால் சொல்கிறாங்க, இல்லை வீட்டில் இருக்கிறவங்களாம் இல்லை நிறைய பேர் வந்தால் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் விளக்கத்தை கேட்டிருந்தாங்க. அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, மரம் எங்கு வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். அதாவது இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு இப்படி இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் உங்களுக்கு இடம் இருக்குது, கட்டடம் நம்ம இங்கே கட்டிட்டோம். ஒரு ஃப்ளாட்டு அப்படின்னு ஒரு கிரவுண்டாக இருந்ததுனா தான் மரம்லாம் வைக்க முடியுங்க. ஒரு கிரவுண்டுனா 2400 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தால் மரம் வைக்க முடியும். இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட்டு 1600 ஸ்கொயர் ஃபீட்னா மரம் வைக்க முடியாது. ஆனால் அது வந்து நம்மளுக்கு வந்து பெரிய இடங்கள் கிட்டத்தட்ட 2 ஏக்கரா 1 ஏக்கரா அரை ஏக்கரா இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து தாராளமாக வைக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வீடு கட்டிக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த இடங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து மரங்கள், பெரிய மரங்கள் தாராளமாக வைக்கலாம். இந்த தெற்கு பக்கம் எல்லாமே பெரிய மரங்கள் தாராளமாக வைக்கலாம். தெற்கு பக்கமோ மேற்கு பக்கமோ எந்த மரங்கள் வேணாலும் வைக்கலாம். இதில் என்னென்னா, முள் இல்லாத மரங்கள் கொஞ்சம் சிறப்பு. அப்படி தான் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எப்போவுமே இந்த இடம் நம்மளுக்கு வந்து 4ஆக பிரிச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 4ஆக பிரிச்சுக்கிட்டோம்னா இந்த லொக்காலிட்டி மட்டும்தான். அப்போ வடக்கு சம்மந்தப்பட்ட விஷயமோ ஈசானியம் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் இந்த ஏரியாக்களில் நம்மளுக்கு வந்து மரம் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு விஷயங்கள். இது என்னென்னா, ஒரு 3 அடி உயரத்தில் இந்த வெளிச்சத்தை நம்ம வந்து மறைக்காத மாதிரியும், இங்கே வந்து நம்மளுக்கு வந்து வடக்கு பக்கம் காந்தப்புலம் அப்படிங்கிற விஷயத்தை தொந்தரவு பண்ணாத மாதிரியும் நமக்கு ஒரு 3 அடி உயரத்தில் நம்மளுக்கு வந்து செடிகள் வளர்த்துக்கலாம், பூஞ்செடிகள் வளர்த்துக்கலாம். அது வெயிட் இல்லாத மரங்கள் இதில் வளர்ந்துக்கலாம். ஏன்னா இது தண்ணி ஏரியா, அப்போ இறக்கமான ஏரியா. இதில் நம்ம வெயிட் ஏற்றிட்டே என்ன பண்ணுறோம், வாஸ்து பகவான் நம்மளுக்கு இங்கே தலையை வச்சு தான் இங்கே குதத்தை வச்சுருக்கார். குதத்தை வச்சுருக்கோம். அப்போ இங்கே தலை வச்சுருக்கோம், தலை மேலே நம்மளுக்கு வந்து பாரம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த ஏரியாவில் நம்ம எதையும் மரம் வளர்த்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து எந்த விஷயமும் நம்ம செய்யக்கூடாது. ஒரு வாழை மரமோ அல்லது நம்ம வந்து ஒரு முள் மரங்களோ அல்லது பெரிய மரங்களோ நம்ம வச்சோம் அப்படின்னோம்னா இங்கேருந்து வர்ற வருமானங்கள் நம்மளுக்கு குறைஞ்சிரும். இங்கேருந்து வர வருமானங்கள் குறைஞ்சிரும், இங்கேருந்து வரவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குறைஞ்சிரும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏரியாவில் நம்ம மரம் வளர்த்தக்கூடாது அப்படிங்கிறது. இந்த ஏரியாவில் நீங்கள் எந்த மரம் வேணாலும் வளர்த்திக்கலாம். தெற்கு பக்கம் பூராமே நம்ம மரம் வளர்த்திக்கலாம், மேற்கு பக்கம் பூராமே வளர்த்திக்கலாம். இதே நம்மளுக்கு வந்து கட்டணம் சின்ன கட்டணமாக இருந்தால் இங்கே இடம் பெரிய இடமா கிடக்கும், அதனால் இங்கே தாராளமாக வளர்த்திக்கலாம். அதே இங்கே பாத்ரூம் இருக்குங்க, இங்கே பாத்ரூம் இந்த பக்கம் நம்மளுக்கு வாழை மரம் நம்மளுக்கு வளர்த்தணும்னா அது தப்பு. இங்கே வாழை மரம் வளர்த்தணும்னா நம்மளுக்கு வந்து இது நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நல்லா உறிஞ்சிக்கிச்சுன்னா இங்கே நம்மளுக்கு வந்து வாழை மரம் வளர்த்தணும் அப்படின்னோம்னா அது என்ன பண்ணோம், நம்மளுக்கு வந்து அந்த தொந்தரவுகள், அப்போ கட்டி சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் கொடுக்கும். இதே இங்கே நம்ம பாத்ரூம் போட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல இது என்ன பண்ணுவாங்க, கிச்சன் ரூமு இதனோட அழுகு தண்ணியெல்லாம் நம்ம வந்து இங்கே வந்து நமக்கு வாழை மரம் வளர்த்துவாங்க. வாழை மரம் வளர்த்தும் போது இந்த இடத்துல நம்ம வளர்த்தக்கூடாது. அப்போ இந்த இடத்துல நம்ம வளர்த்தனோம்னா என்ன பண்ணோம், அப்போ கேன்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத மாதிரி நம்மளுக்கு சொல்லுவோம். அதே இந்த மரத்தில் நம்மளுக்கு வந்து வளர்த்திட்டாங்க, யாராவது வாழை மரம் வளர்த்திட்டாங்க அப்படின்னோம்னா யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, முன்னாடியே ஒரே ஒரு வார்த்தை வாழை வச்சுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா அது நம்மளுக்கு தப்பாக போயிடும். அதனால் விஷயங்கள் வந்து வீட்டுக்கு முன்னாடியே வாழை வச்சுட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது தப்பாக போயிடும். அதனால தான் அது மாதிரி விஷயங்கள் நம்ம செய்கிறதில்லன்னு வச்சுக்கோங்களேன். பேச்சு தான் நம்மளுக்கு வந்து சரியான விஷயத்தை கொடுக்காம போயிடுது. அதனால தான் இந்த மாதிரி இடத்துங்களில் நம்ம பண்ணக்கூடாது. ஆனால் இங்கே வந்து விஷயங்கள் தாராளமாக பண்ணலாம். இங்கே நம்மளுக்கு இந்த இடம் இடம் கிடந்ததுன்னா வாழை மரங்கள், தென்னை மரங்கள், மற்ற விஷயங்கள் எந்த மரம் வேணாலும் உயரமான மரங்கள் பூராமே வளர்த்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? கட்டடத்தை பாதிக்காத மாதிரி மரத்தை வச்சு வளர்த்திக்கலாம். அது இந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் நம்ம எந்த மரங்களும் இருக்கக்கூடாது. சரிங்களா? உயரம் இல்லாமல் மரங்கள் இருக்கணும். இந்த இடம் எப்போவுமே நம்மளுக்கு வந்து வாஸ்து பகவான் தலை இங்கேருந்து தான் தலை இங்கே வச்சு நமக்கு வந்து இங்கே குதத்தை வச்சிட்ருக்கார். இது வந்து கால் இப்படி இருக்குங்க. சரிங்களா? இது வந்து கை இப்படி இருக்கும், இப்படி வந்து கமுந்து படுத்திட்டு இருப்பார். கமுந்து படுக்கும்போது இந்த தலை என்ன பண்ணும், தலை மேலே வெயிட் ஏற்றக்கூடாது. அப்போ ஆண் மகன் மேலே நம்ம வந்து இந்த ஒரு குடும்ப தலைவர் மேலே வெயிட் வச்சு அமுத்திட்டோம்னா அப்போ நம்ம வந்து அவர் மூளை வேலை செய்யாமல் போயிடும். மூளை வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னா வேஸ்ட். அதனால தான் நம்ம இந்த இடத்துலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது. சரிங்களா? ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா கூப்பிடுங்க, பேசுவோம். சரிங்களா? மிக்க நன்றிகள், வணக்கம்.